நான் நிறுத்துகிற சிலைக்கு தான் நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும், நீங்கள் வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது என்கிற பத்திரம் வெளியிடப்பட்டு எல்லாரும் கையெழுத்து போடுகிறார்கள். அப்படி நடந்த சூழ்நிலையிலும் எருசலேமுக்கு நேராக தன் வீட்டின் அறக்கதவுகளை திறந்து முன்பு செய்தது போலவே தானியேல் 3 வேளை ஜெபித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்ற நாட்கள் வரலாம், வேதத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற நாட்கள் வரலாம், வந்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் அது இன்னும் நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நமக்கும் நேரிடலாம். எந்த சூழ்நிலையிலும் நம் ஜெபத்தை விட்டுவிடவே கூடாது. நான் தூங்கினால் எதிரி களை விதிப்பான். ஜெபம் மறந்தால் யார் ஜெயம் எடுப்பான்? இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் பாரு, எதிரி ஜெயம் எடுப்பான். சகோதரனே, சகோதரி,